ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான சுப பலனை தரக்கூடியதாக இருக்க போகுது. இந்த ஒரே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்கிய கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றி கோச்சார ரீதியாக நிறைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அடைய இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய ஜீவன பாக்கியாதிபதியான 9, 10 அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது தர்மகார்கமாவதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்றாரு. ஸோ அதனால் நல்லாவே பார்த்தீங்கன்னா பலமாக அமர்ந்திருக்கிறாருன்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிலைகள் உங்களுக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகளிலுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபாதிபதியான குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாரு. அதாவது உச்ச வீடான கடகராசியில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளுக்கு அசாத்திய பலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் புதனினுடைய சுப சேர்க்கைகள் உங்களுக்கு பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா உயர்த்துங்க. இருப்பினும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாரு. ஸோ அதனால் அதிவேகத்தோடு பார்த்தீங்கன்னா ஆவேசங்கள் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய மனதையும் சாந்தகமாக வைத்து கொண்டால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் நினைத்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியோடு பார்த்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாப வீட்டில் இருக்காங்க. அதாவது லாபஸ்தானத்தில் 11ஆம் வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக பலமாக சஞ்சரித்து வர்றாரு. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக வாழ்க்கைக்கு ஒரு பலமான ஒரு பாதுகாப்பு அரணாக பார்த்தீங்கன்னா விளங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த நேரங்களில் லாபாதிபதி குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுகின்றாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை திறனை பல மடங்கு உயர்த்தி செய்வார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் கொண்டு வரக்கூடிய புதிய உத்திகள் மற்றும் ஐடியாக்கள் எல்லாமே உங்களுடைய மேலதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்படக்கூடும். தொழில் வேலையாகவே பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய குறுகிய தூர பயணங்கள் எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சூரிய பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருப்பதனால உங்களது ஆளுமை திறன்கள் அதிகரிக்கும். இருப்பினும் கூட சக ஊழியர்களிடம் மேலதிக தோணியை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது. அவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய கம்யூனிகேஷன் மற்றும் விளக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா மூலமாக புதிய ப்ராஜெக்ட்களை நீங்கள் தட்டி பறிப்பீர்கள். தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங், வங்கி மற்றும் ஐடி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் மிகவும் உன்னதமான ஒரு பதவி உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உன்னதமான நேரங்கள் பிறந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இந்த துறையில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ கடந்த காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நினச்சிட்டு அதுவே முடங்கி கிடக்காம வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதனை நோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே முன்னேறும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கட்டம் போட்டு அமைத்து அதன்படி செயல்படுத்தினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெற்றிகளானது நிச்சயம். உங்களுடைய வியாபார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பொழுது உங்களுக்கு 3ஆம்
வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வராங்க. ஸோ அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அதிகமாகவே வரக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏஜென்சிகள், விளம்பரம், சமூக ஊடகங்கள், அச்சு தாள்கள் இது பண்ணுறது, ட்ராவல்ஸ் மற்றும் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நிறையவே வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருப்பாங்க. உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதனை சமாளிக்க முடியாத அளவிற்கு நிறைய கூட்டங்களானது வந்து சேரும். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் வந்து இப்போ இந்த நேரங்களில் 3ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் குருவுடன் வந்து இணைவது உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆடை வடிவமைப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்சேர்க்கை, அந்த பொருட்சேர்க்கையெல்லாம் உண்டாக்குவாங்க. அதாவது அழகாக இருக்கணும், வீடு அழகாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடம்பர பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்குவீங்க. அதேபோல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்குமே புதிய ஆர்டர்களும் வந்து கிடைக்கும், புகழையும் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சப்தமதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது இந்த ஜூன் 23 வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரமானது கொடுக்கல் வாங்கலில் சற்று கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் இல்லை, ஓரளவுக்கு வரவுகள் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளையுமே எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவோடு செய்வது சிறந்தது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது 12இல் இருக்கக்கூடிய செவ்வாயினால் தேவையற்ற அலைச்சலும் கொஞ்சம் செலவுகளும் வந்து வரலாம். இருப்பினும் கூட தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஜூன் 23 வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த வீடான 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் நீடிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய தினசரி வருமானத்திற்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது, எப்பவும் போல நிறைவாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவை விட நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்காவிட்டாலுமே வரவுக்கேற்ற செலவுகள், செலவுக்கேற்ற வரவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், நஷ்டங்கள் இருக்காது. உங்களுடைய சூரிய பகவான் இருக்காங்க இல்லையா, அதாவது உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் தனஸ்தானமான மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் பொருளாதார நிலையை வந்து பார்த்திங்கன்னா மேலும் நீங்கள் வலுப்படுத்தலாம். பலப்படுத்தும் போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்க வழியிலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகைகள் இப்பொழுது வந்து சேரும். அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயம், ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மனவேதனை, மன அழுத்தங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட ஏற்பட்டிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன், அதாவது மண்டை வலி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. தலைவலி, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி ஆகும். அந்த மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிற மாதிரி, நரம்பு வலிக்கிற மாதிரி, என்ன வலினே சொல்ல முடியாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு வலியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அதே தொடரப்போதா இல்லை வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் செஞ்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் உடல் சோர்வுகள், அலைச்சல்கள் இந்த மாதிரி வரும். அதேபோல் கால் வலி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படும். நள்ளிரவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நடுராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்கள்லாம் கலைஞ்சிரும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அது அப்படியா, இப்படியா, அது அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, என்ன இப்படி வந்துட்டே இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான தூக்கமின்மையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறக்கங்கள் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்க. தேவையில்லாமல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் போட்டு குழப்ப வேண்டாம். என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதனால உங்களுக்கு இருந்த மந்த நிலைகளானது மாறி உடலில் புதிய வீரியங்கள் ஏற்படும். அதேபோல் சுறுசுறுப்புடன் வேலைகளை செய்வீங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் உங்களுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சலையோ, ரத்த அழுத்த மாறுபாடுகள், இந்த மாதிரி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆத்திர உணர்வுகள் வந்து ஏற்படலாம். நிறைய கோபப்படுவீங்க. ரொம்ப சாந்தமாக இருந்த நிலைகள்லாம் மாறி இப்போ நிறையவே கோபப்படக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சூழல்கள், உங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக சாந்தமாக இருந்து பழகி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேபோல் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
தருவீங்க. அதனால் உடல் ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா சில தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அதனால் சரியான நேரத்துக்கு உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. குளிர்ச்சி தரக்கூடிய ஆகாரங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேபோல் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். தவறாமல் ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.